சண்டே மார்னிங் வாரத்தில் எல்லா நாளும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறோம். சரி இந்த ஒரு நாளாவது நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் தான் திடீர்னு தோணுச்சு, இந்த ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஜிஹெச்சில் ஒரு புக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. அந்த புக்கு வாங்கிட்டு வந்தப்போ ஒரு டைம் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. சரி இனிமேல் டெய்லி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஸ்டார்ட் தான் பண்ணேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாப்பா தூங்கி எந்திரிச்சு வந்து டைரெக்டாக மடியிலே படுத்தாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணவே விடலை. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பாப்பாவையும் சேர்த்து உட்கார வச்சு செய்ய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டருக்குள்ள யோகா மட்டும் தான் பண்ணோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இந்த டோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிமார்ட் போனப்போ வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்துட்டு இந்த கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவுறதுக்குள்ள கிரேட்டர் வந்துட்டு கீழே இந்த பாக்ஸோட வர மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதனால வந்துட்டு இந்த ரெண்டையும் வந்து வாங்கினேன். பிரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதை எடுக்கவே செஞ்சேன். கடைசியாக பாப்பா பிரெட் டோஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி சிம்பிளாக ராகி புட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு வந்து செஞ்சேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு வீட்லேயே வந்து பரோட்டா செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் சிக்கனை மட்டும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். நைட்டு பரோட்டா பண்ணுறப்ப சால்நாத்து செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வேலையை அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் என்னென்ன ரெசிபி பண்ணேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.